சரி, இப்போ வந்து 2 கப்புள்ஸ் வராங்க. அவங்களுக்கு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமுமே கிடையாது, டெஸ்ட் எல்லாமே எடுக்கிறாங்க, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ஆனால் அவங்க வந்து இன்ஃபர்டிலிட்டியாகவே இருக்காங்க. அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கலாம்? அவங்களோட சைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட சொந்தத்தில் யாரும் அந்த மாதிரி இருக்காங்க, ஸோ அவங்க பெரியம்மா பொண்ணு அந்த மாதிரி இருக்காங்க, குழந்தை ரொம்ப வருஷமாக இல்லை, ஸோ அதை தொடர்ந்து எனக்கும் வந்திருக்கா அப்படின்னு பயப்படுறாங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஞாபகம் சொல்லுங்கள், ஒரு மனிதன், ஒரு உடல், ஒரு உயிர் அப்படிங்கிற உலகத்தில் வந்துட்டாலே மேல் ஃபீமேல் யாரும் வந்துட்டாலே அவங்க வந்து ஒரு ஃபியூஷன் ஆஃப் எக் அண்ட் ஸ்பெர்மில் தான் வந்திருக்காங்க. இப்போ நீங்களும் நானும் இங்கே உட்காந்துருக்கோம்னா நம்ம ஒரு ஃபியூஷன் ஆஃப் எக் அண்ட் ஸ்பெர்மில் தான் ஃபியூஸ் ஆகி போய் இங்கே உட்காந்துருக்கோம், இத்தனை நாள் வாழ்ந்துட்டு. அப்படி உருவான ஒரு உயிருக்கு இன்னொரு உயிரை உருவாக்கக்கூடிய ஒட்டுமொத்த எலிஜிபிலிட்டி உண்டு. எந்த ஒரு உயிருக்கும் இன்னொரு உயிரியை உருவாக்குறதுக்கு என்ன உண்டு? எலிஜிபிலிட்டி எல்லாமே உண்டு. சரி, அப்படி இருந்தும் குழந்தை உருவாக மாட்டேங்குது, எல்லா பேராமீட்டர்ஸும் நார்மலாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேஷண்ட் எதில் மாட்டுவாங்கன்னா இந்த எஜுகேஷனில் மாட்டுவாங்க. இந்த கற்பியல் சார்ந்த ஆலோசனையில் அவங்களுக்கு கரெக்டாக நம்ம 1 or 2 months 3 months ரெகுலராக இதை எஜுகேட் பண்ணுறோம்னா குழந்தை நின்று. சரி, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவங்க மாமா வீட்டில் அத்தை வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு குழந்தை இல்லை, அதை ஜெனட்டிக்கலாக அதனால தான் எனக்கும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் 5 to 10% கூட இருக்காது. அவங்களா அதை டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அதை தொடர்பு படுத்திக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு இது சிம்பிள், ஒரு ஃபெயிலியரான ஒரு ஆளை பார்த்து அவங்க கூட தொடர்பு படுத்திட்டே இருந்தீங்கன்னா நம்ம என்ன தான் ஆகும்? ஃபெயிலியர் தான் ஆகும். சக்ஸஸான ஒரு ஆளை பார்த்து நீங்கள் அவங்க கூட நம்ம தொடர்பு படுத்திட்டே இருந்தீங்க, எண்ணங்களால் தொடர்பு படுத்திட்டே இருந்தீங்க, நம்ம என்ன ஆகும்? சைக்காலஜிக்கலாக அவங்கள வந்து மூழ்கடிச்சுக்கிறாங்க. இது பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து ஜெனட்டிக்கலான்றது நிறைய டெஸ்ட், குரோமோசோம் டெஸ்ட், நிறைய டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட் வந்து நட்சத்திர ஒருத்தர் தான். ஜெனட்டிக்கலி தே ஆர் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து நட்சத்திர ஒருத்தர் தான். ஸோ அந்த மாதிரி ஜெனட்டிக்கலி இம்பேர்டாக இருக்கிற பேஷண்ட்டு நீங்கள் அலோபதி சிஸ்டத்தில் போய் எக்ஸி மெத்தடோ ஐயூடி ஐவிஎஃப் எது வேணாலும் பண்ணி எதில் சக்ஸஸ் ஆகுதோ அதை சக்ஸஸ் பண்ணிக்கும். அது தேவைப்படுறது நட்சத்திர ஒருத்தர். ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம ஜென்ரேஷன் இல்லாமல் நம்மளோட தாத்தாவும் அவங்களோட அப்பா அவங்கெல்லாம் இருக்கிற ஜென்ரேஷன்ஸில் கிட்டத்தட்ட குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 2-3 இருக்காது, 5-6 அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஃபர்டிலிட்டி ரேட்டுங்கிறது அப்போது ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இப்போ ஜென்ரேஷன் ஆக அந்த நாலேஜை தாண்டி ஃபுட் ஹேபிட்ஸை தாண்டி ஏன் அது ரொம்ப குறைஞ்சது? இப்போது ஒரு குழந்தைக்கு அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் அப்போலாம் சும்மா அசால்ட்டாக வந்து ஒரு 4-5 குழந்தை இருக்கும், அவங்கள ரைஸ் பண்ணுறதும் பண்ணுவாங்க. சிம்பிள் லாஜிக் டாக்டர். முன்ன ஆக்சுவலாக ஒரு காலத்தில் தண்ணியை விற்க முடியும்னு சொன்னால் சிரிச்சிருப்பாங்க. இது 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காலத்தில் தண்ணியை விற்க போகிறாங்கன்னு சொன்னால் ஏன்னா தண்ணி அவ்வளோ ப்ரெஷராக எனக்கு கிடச்சிது, எல்லா இடத்துலையும் அடிக்குவேட்டாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி தண்ணியை பாட்டில் போட்டு வாங்கி குடிக்க வேண்டிய ஒரு கண்டிஷனுக்கு நம்ம வந்துட்டோம். சரியா? ஸோ அதே மாதிரி தான் அந்த காலத்தில் குழந்தைன்றது 7 குழந்தை 8 குழந்தை, நம்ம தாத்தா பாட்டி நீங்கள் சொல்கிற மாதிரி அவ்வளோ குழந்தைகள் தானாகவே இயல்பாக 8 குழந்தைங்க வந்துட்டே தான் இருந்தது. இப்போ குழந்தையோட ரேட் குறைஞ்சது, பர்த் ரேட்டை குறைஞ்சது. பர்த் ரேட் ஏன் குறைஞ்சிருக்குன்னா பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இந்த இன்றைக்கி வாழ்கிற சூழ்நிலை நிறைய நம்ம ஃபுட்டுலேயே நமக்கு கிடைக்கிற எல்லா வெஜிடபிளும் ஏகப்பட்ட ஃபெர்டிலைசர் போட்டுடுறாங்க, ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணிடுறாங்க. தக்காளியெல்லாம் வாங்கினா 2 நாளைக்கு மேலே வீட்டில் வச்சுக்க முடியாது. ஆனால் இப்போலாம் தக்காளியை வாங்கி வீட்டில் 10 நாள் வச்சுருந்தாலும் அப்படியே இருக்குது, வால் மாதிரி இருக்குது. தூங்கி செவத்தில் அடித்தா தக்காளி ரிட்டர்ன் வந்து நம்மளை அடிச்சிருந்த மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு தக்காளி ஸ்ட்ராங் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் ஒரிஜினல் தக்காளி நம்ம சின்ன வயசில் பார்த்துருக்கோம்ல, ஒரு ஷேப்பில் இருக்கும்ல, அந்த தக்காளி எங்கே போச்சு? கத்தாளி அதே மாதிரி ஒரிஜினல் கத்திரிக்காய் நம்ம பார்த்துருக்கோம், அந்த கத்திரிக்காய் எங்கே போச்சு? நம்ம பார்த்த தக்காளியும் கத்திரிக்காயும் நம்ம பசங்க பார்க்க மாட்டேங்கிறாங்கல்ல. நமக்கு அப்படி ஒரு தக்காளி, அந்த மாதிரி ஒரு தக்காளி இருந்துச்சாலே தெரியாது. அதெல்லாம் நேச்சுரல் தக்காளி. அப்போ அந்த தக்காளி எப்படி இந்த மாதிரி தக்காளியாக மாறி போச்சோ அப்போ இருந்தால் நம்ம உடம்பும் இப்போ தக்காளி மாதிரி மாறி போச்சு. சரிங்களா? இப்போ தக்காளி மாதிரி மாறி போன உடம்ப நம்ம பழைய தக்காளி மாதிரி கொண்டு வரதுக்கு தான் இந்த சித்த மருந்துகளை பயன்படுத்தும். சித்த மருந்துகளை பயன்படுத்தினா நேச்சுரலாக நம்ம வந்து ஃபெர்டிலிட்டின்றது ஒரு இஷ்யூவே கிடையாது. 2வது விஷயம் வந்து இந்த எஜுகேஷன். அந்த எஜுகேஷன் முன்ன காலத்தில் ஒரு தாத்தா வந்து பையன்கிட்ட பேசுவார், ஒரு அப்பா வந்து பையன்கிட்ட பேசுவார். இந்த எஜுகேஷன் இருந்தது, செக்ஷுவல் எஜுகேஷன் இருந்துச்சு. இப்போ யாருமே அவங்களோட குழந்தைங்களுக்கு செக்ஷுவல் எஜுகேஷன் கொடுக்கறதே இல்லை. ஒரு அம்மா வந்து ஒரு பொண்ணுகிட்ட செக்ஷுவல் எஜுகேஷன் பேசுறது இல்லை. அது ஏன் பேசுறது இல்லைன்னா
அதுதான் நீ எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க, டிவியில் பார்த்துருக்கீங்க, அதுதான் வந்து யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க, அதுதான் வந்து சினிமாலேயே நிறைய சீன் அந்த மாதிரி தானே வருது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயாங்க. அவங்க அதை எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்கன்னு நினச்சிக்கிறேன். ஆனால் ஒரிஜினலாக என்னென்னா ஒரு தப்பான விஷயங்கள் எல்லாரும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பரவிட்டு அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் ஃபாரின் கண்ட்ரீஸில் இங்கிலாண்டில் யூஎஸ்ஏலாம் இருக்கிற மாதிரி ப்ராப்பர் செக்ஷுவல் எஜுகேஷன் வந்து ஸ்கூல் லெவல்லையே, அதாவது +1 +2, அதாவது அந்த அடலசன்ட் ஏஜ் வந்த உடனே அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான செக்ஷுவல் எஜுகேஷன் இருந்துச்சுன்னா இந்த இன்ஃபெர்டிலிட்டி இவ்வளோ கேஸ் வராது. கண்டிப்பாக அதுதான் ஒரு மெயின் ரீசன். இப்போ ஃபுட்டு ஸ்ட்ரெஸ்ஸு சொன்னீங்க சார், அதே மாதிரி நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்துமே வந்து அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தான் ப்ளே பண்ணுறோம். இப்போ இருக்கிறதுல வந்து இப்போ இருக்கிற நம்ம ஜென்ரேஷனில் ஃபுல்லுமே செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் தான். நம்மளால் எந்திரிச்சு போய் நடக்கிறதே ஒரு வேலையாக கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கெல்லாம் ப்ராக்டிக்கலே அப்படி தான் இருக்குது. வாக்கிங்கிறது ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ். அது வாக்கிங் எக்ஸசைஸாக போய் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதுக்குன்னு தனியாக டைம் ஒதுக்கி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் அப்போ அப்படி கிடையாது. இப்போ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே வந்து நமக்கு இதில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுதா இல்லை? டெஃபினட்டாக நான் அதனால தான் சொல்லுவேன், இன்ஃபெர்டிலிட்டி கேஸ் வந்தாலே நீங்கள் மேல் அண்ட் ஃபீமேல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து 45 மினிட்ஸ் வாக்கிங் போகணும்னு சொல்லுவோம். குறைந்தபட்சம் என்ன பண்ணுவீங்க, 45 மினிட்ஸ் சன்லைட்டில் வாக்கிங் போகணும். 2 பேரும் சேர்ந்து 45 மினிட்ஸ் போகணும். இல்லை உங்களால் மார்னிங் போகணும், இல்லை சன்லைட்டில் போகணும்னா ஈவினிங் போகணும். அந்த வாக்கிங் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அதனால் வாக்கிங் முடியல அப்படின்னா அவங்க 2 பேருக்கு ஜிம் இன்ட்ரெஸ்ட், ஜிம்மில் போய் 2 பேரும் ஒன்றா ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு யோகா பிடிக்கணும், யோகா ஏதோ ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கணுன்றதை நான் பேசுகிறது கம்பல்சரி சொல்லுவேன். சார் இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்டன் ஃபோரமோ ஒரு ப்ரெமிசஸில் மட்டும்தான் இந்த குழந்தை இல்லாத விஷயத்த கேட்டுட்ருக்கிறது, ட்ரிகர் பண்ணி விடுறது, அவங்க எமோஷ்னலாக வந்து ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்காங்க, எமோஷ்னலாக அட்டாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி குழந்தை இல்லை அப்படின்னா. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனில் கசின்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ், மோஸ்ட் ப்ராபப்ளி ரிலேட்டிவ்ஸாக இருந்தால் கூட தேர் வெல் எஜுகேட்டட். ஸோ அவங்களோட பர்சனல் அதை நம்ம கேட்கக்கூடாது. வேலைக்குன்னு வந்திருக்கோம், வேலை செய்கிறோம், இதுதான் நான் பார்த்துட்ருக்கேன். இதனாலேயே லேடிஸ் வந்து மோஸ்ட்லி சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகுறதில்ல. அது ஒரு 10% 100ல் அந்த மாதிரி தான் அஃபெக்ட் ஆகிறாங்க. இது நான் கவனித்த விஷயம். ஸோ நீங்கள் சைக்கலாஜிக்கலாக இது பண்ணாமல் மெடிசனெல்லாம் ட்ரீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மெடிசன்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் வந்து நீங்கள் சொல்ல நான் அவங்க மறந்த ஒரு விஷயத்த நீங்கள் அதை ஞாபகப்படுத்துறீங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட 2 பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்களா, அதுவும் வந்துமே சைக்கலாஜிக்கலை பேஸ் பண்ணி தான் பேசுகிறீங்க. அது மேபி உங்ககிட்ட வந்த பேஷன்ஸாக இருக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் இந்த விஷயம் நான் என்ன சொல்கிறேன்றதை புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, இன்ஃபெர்டிலிட்டி கேசஸை நான் வந்து 2ஆக பிரிக்கிறேன். என்ன 2ஆக பிரிக்கிறேன்னா, ஒரிஜினலி இன்ஃபெர்டிலிட்டி பேஷண்ட், இன்னொன்று சூடோ இன்ஃபெர்டிலிட்டி பேஷண்ட். அதாவது குழந்தை பெறுவதற்கு எல்லா தகுதியும் உள்ளவர்கள், ஆனால் குழந்தையை பெற்றெடுக்காமல் இருப்பவர்கள், குழந்தை பெற தகுதி இல்லாதவர்கள். ஸோ இவங்க நான் சொல்கிறது இவங்களுக்கு வந்து நார்மல் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணி ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்லாம் போகிறது தப்பு இல்லை. ஆனால் எல்லா கெப்பாசிட்டியும் இருக்கிற ஒருத்தங்க இவங்க இந்த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்குள்ளே போகணுன்ற அவசியம் என்ன? அதுதான் என்னோட கொஸ்டின். இப்போ நார்மல் கெப்பாசிட்டி இருக்கிறவங்க, எல்லா பேராமீட்டர்ஸும் நார்மலாக இருக்கிறவங்க இந்த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகாலில் போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணுன்ற அவசியம் என்ன இருக்குது? அதுதான் பிகாஸ் பிளானிங். என்னன்னா பிளானிங் அவங்க பிளான் பண்ணிப்பாங்க சார். இப்போ தான் நம்ம குழந்தை பெற்றுக்கணும், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக செட்டில் ஆகணும். பிகாஸ் அவங்க பார்க்குறாங்க சொசைட்டி எப்படி எப்போ நம்ம பெற்றுக்கிட்டாலும் குழந்தைங்களை வந்து வளர்க்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரேட்டிங் அந்த கன்சர்னுக்கே போகிறேன். நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு நார்மல் பீயிங் ஏன் வந்து ஒரு ஃபெர்டிலிட்டி ப்ரோட்டோகால்குள்ளே போகிறாங்க அப்படின்றத என்னோட கன்சர்ன். ஒரு நார்மல் பீயிங் ரெகுலராக போய் அவங்க ஹெல்த்தை நிறைய டிஸ்டர்ப் பண்ணிக்கிறதுக்கான ரீசன் என்ன? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். ஒரு ஃபெர்டிலிட்டி பேஷண்ட் ஃபெர்டிலிட்டி சென்டரில் பிகாஸ் டைம் அண்ட் ஏஜ் இதுதான் மோஸ்ட்டாக அங்கே ரோல் ப்ளே பண்ணுது. அவங்க வந்து 30 years 35 years ஆகுது அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து செட்டில் ஆகுறதுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் ஃபேக்டர் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து ஃபர்டிலிட்டி எக்கோ இல்லை யூட்ரஸோ இஷ்யூ பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஆம் ஐ ஹெல்த்தி
டு கெட் அ பேபி. இப்படி தான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் ட்ரீட்மெண்ட் வருவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும்னாலும் பட் ஒரு என்ன இஷ்யூவாக இருந்தாலும் அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் நாடி தானே சார் ஆகணும். ஸோ அலோபதிக்கு போகாமல் இதுக்கு வராங்க. இதுக்கு பேர் அவங்க இன்ஃபர்டிலிட்டி கிடையாது, நீங்களே சொல்கிறீங்க சுடோன்ட்டு. சுடோ இன்ஃபர்டிலிட்டி. ஸோ அதுதான் இது நான் சொல்ல வர்றது. அவங்களோட வியூ இப்போ இருக்கிற லேடிஸை பொறுத்த வரைக்கும் யாருமே எனக்கு தெரிஞ்சு சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகலை. ஆகலை. பிகாஸ் அது வந்து அவங்கள சரௌண்டிங்கை அவங்க மாத்துறாங்க, அவங்களே மாற்றிக்கிறாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒருத்தர் நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா கேள்வி, இதனால என்ன ஆகுது, இது எப்படி, அதை கேட்கவே கூச்சப்படுற காலம் போய் எல்லாம் யூடியூப்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன். எனக்கு கிட்ட வர இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட் நிறைய பேசிட்டு அவங்களே ஐசோலேட் பண்ணிக்கிறாங்க. குழந்தை இல்லைன்றதுனால அவங்க ஃபேமிலியில் நடக்கிற நிறைய ஃபங்க்ஷனுக்கு அவங்க போகிறத அவாய்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த ஐசோலேஷன்னால அவங்களுக்குள்ள ஒரு அழுத்தமோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ கிரியேட் ஆகுதுன்றீங்களா இல்லைன்றீங்களா? இப்போ நான் என்ன சொல்றேன், நிறைய பேர் இப்போ வந்து ஒரு மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க, ஓகேவா, அவங்கெல்லாம் நீங்கள் சொல்கிறது வேணா ஒரு ஹை கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு பாசிபிள். ஹை கிளாஸ் இருக்கிறவங்க யாரை பற்றியும் கேர் பண்ண மாட்டேன். நீ என்னை பற்றி என்ன நினச்சா என்ன, நினைக்காம போனால் என்ன, நான் வந்து நிற்க வேண்டிய இடத்துல நிற்குவேன், செய்ய வேண்டியதை செய்வேன் அப்படின்றதுல ஹை கிளாஸ் பீப்புள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களோ லோ கிளாஸில் இருக்கிற பீப்புள்ஸோ எக்கனாமிக்கலி கொஞ்சம் டவுனாக இருக்கிற பேஷண்ட்டோ அவங்க வந்து ஒரு காமன் ஃபோரத்தில் போய் நிற்கிறதுக்கே யோசிக்கிறாங்க. ஏன்னா ஒரு மனுஷன் வந்து ரொம்ப செல்வந்தனாவோ இல்லை எக்கனாமிக்கலி தே ஆர் சாட்டிஸ்ஃபைடு வெல்லாக இருந்தாலோ அவங்கக்கிட்ட மற்றவங்க பேசுறதுக்கே யோசிக்கணும். நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாராக இருக்கவங்ககிட்ட வந்து உங்ககிட்ட வந்து சின்ன கொஸ்டின்லாம் உங்கள்கிட்ட கேட்கவே முடியாது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஸ்பீக்கிங் பர்சனாக எல்லாருக்கும் பேசக்கூடிய ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட சின்ன கொஸ்டின்லாம் வந்து கேட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் மாற்றவங்க யார்? இந்த மிடில் கிளாஸ் தான் மாற்றுறாங்க. ஸோ அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து சைக்காலஜிக்கலாக சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஸோ நான் அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றதுக்கு நான் வகை சொல்கிறேன். அதுலேருந்து எப்படி பாசிட்டிவ் அஃபர்மேஷனை எப்படி கிரியேட் பண்ணுறேன். நான் யூஸ்வலாக என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, டிப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னாவே அந்த இடத்துல நீங்கள் ஒரு பெரிய பாசிட்டிவ் அஃபர்மேஷனை கிரியேட் பண்ணிங்கன்னா அதோட வலிமை பயங்கரம். உங்களை வந்து ஒருத்தங்க நெகட்டிவாகவோ இல்லை உங்ககிட்ட என்னால் முடியாது ஆகாதுன்னு ஏதாவது சொல்கிறப்ப நீங்கள் ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷனை க்ரியேட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷனை க்ரியேட் பண்ண அதுவே உங்களுக்கான குழந்தை இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட் ட்ரீட் ஆகிறதுக்கான ஒரு வழிவகையாக கூட இருக்கும். ஆனால் நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, ஒன்று அந்த இடத்துல நியூட்ரல் ஆகிடுவாங்க. ஒருத்தங்க நம்மளை டிப்ரெஸ் பண்ணுற இடத்துல நியூட்ரல் ஆகிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நெகட்டிவாக போயிடுவாங்க. அது நான் என்ன சொல்கிறேன், டிப்ரெஸ் அதாவது சைலண்டாகவும் இருக்காதீங்க, நெகட்டிவாகவும் போகாதீங்க, பாசிட்டிவாக அடிங்கன்னு. அதனால தான் நான் என்னென்னா யூஸ்வலாக நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அதுதான். நான் நல்லா தானே இருக்கிறேன், என்ன இன்னும் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்ற எண்ணம் தான் நிறைய பேருக்குள்ள பிரச்சனையை கிரியேட் பண்ணும். சரி, அப்போ நான் இப்போ எப்படி இருந்தாலும் உங்களை சுற்றி பேசுகிறவனை எல்லார் வாயிலையும் நம்ம பிளாஸ்டர் போட்டு அடைக்க முடியாது. பேசுகிறவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான். ஒன்று 2 வழி, யார் பேசுனாலும் கண்டுக்காமல் இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, அப்படி பேசுகிற இடத்துல நீங்கள் ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷனை க்ரியேட் பண்ணி அதை முடிச்சு விட்ருங்க. அந்த இடத்துல சைலண்டாக வாட்ச் பண்ணக்கூடாது. உங்களுக்கு நீங்களே ஆட்டோ சஜஷன் கொடுத்து அந்த விஷயத்தை நியூட்ரல் பண்ணணும். இப்படி பண்ணால் டெஃபினட்டாக நிறைய விஷயம். இன்னொன்று அப்படி பண்ண நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங் ஆகும். நாட் ஓன்லி இந்த இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூ மட்டும் கிடையாது, ஃபார் ஆல் எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் வந்து உங்களை யாரெல்லாம் டிப்ரெஸ் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் உங்களை டென்ஷன் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட அந்த இடத்துல அப்படியே அதை விடாமல் அந்த இடத்துல பாசிட்டிவ் அஃபர்மேஷனை க்ரியேட் பண்ணி விட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் போக 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 உங்களோட கேரக்டர், உங்களோட பில்டப், உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் எல்லாமே டெவலப் ஆகும். சரிங்களா? இது வந்து நாட் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி கேசஸ், ஃபார் ஆல். சரிங்களா? இன்னொரு விஷயம், நீங்கள் சொன்ன அந்த பாயிண்டே தான் சார் சொன்ன அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி ப்ளஸ் நியூட்ரலிட்டி. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறது இல்லை, விமனார் ஓகே. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற பீப்புள் வந்து கொஞ்சம் தான். இப்போது தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்க இருக்கிற அந்த ஒரு என்விரான்மெண்ட், அவங்களுக்கு இருக்கிற அந்த சொசைட்டினா அவங்க கூட இருக்கிற ஃபுல் என்விரான்மெண்ட் தான் சொல்கிறேன்.
அவங்க வந்து ஓகே தேர் பீங் கேஷுவல், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களே அதை பெருசாக மைண்ட் பண்ணிக்கலங்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு இம்பேக்டாக இருக்காது. ஆனால் எல்லாருக்குமே அப்படி ஒரு சொசைட்டி, அப்படி ஒரு என்விரான்மெண்ட், அந்த ஒரு லக்ஸுரி யாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. இப்போது எக்ஸாம்பிளுக்கே என்ன சொல்கிறேன், சிட்டியில் இருக்கிற ஒருத்தருக்கும் கிராமத்தில் இருக்கிற ஒருத்தருக்கும் அந்த இது கிடையாது. ஸோ அவங்க அந்த டைப் ஆஃப் என்விரான்மெண்ட்டில் இருக்காங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது லக்ஸுரி ரூம். ஆனால் நிறைய பேருக்கு அது இல்லாததுனாலேயே இப்போது அந்த ஒரு ஜென்ரேஷனில் இருந்தவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்கன்னா அது அவங்களோட தப்பும் கிடையாது, அவங்களும் அப்படியே தான், அவங்களும் தே ஆர் ட்ராமாடைஸ்ட். அவங்க அந்த ட்ராமாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும், அந்த ட்ராமா மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் அவங்க என்ன இது இல்லையா அப்படின்னு அவங்களும் கேட்க தான் செய்வாங்க. அதை உடச்சிட்டு அந்த ட்ராமா உடச்சிட்டு யார் வராங்களோ அதுதான் இது. அதுக்கான ஸ்பேஸ் வந்து அந்த என்விரான்மெண்ட் அந்த பீப்புள் கொடுக்கணும். அது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இப்போ இருக்கிற சிட்டி கைண்ட் ஆஃப் இடத்துல அமையுது. ஸோ அதனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த பெரும்பாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய இடத்துல அப்படி இருக்கிறவங்களுக்கு அது கிடையாது. சோனலுக்கு சொந்த அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, தங்கச்சிக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. அக்காவுக்கு குழந்தை நிற்கல, தங்கச்சிக்கு குழந்தை நின்றுடுச்சு. அது நீங்கள் நினைக்கிறீங்க அது ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணாது அக்காவுக்கு முன்னே மேரேஜ் ஆகிடுச்சு, 2 வருஷத்துக்கு முன்னாடி அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, தங்கச்சிக்கு இப்போ தான் மேரேஜ் ஆகிடுச்சு. அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணுறீங்களா அக்காவுக்கு? ஆனால் தங்கச்சி தான், ஆனால் அது அந்த அக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும். சரி, ஒரே வீட்டில் அண்ணன் தம்பி, அண்ணனுக்கு மேரேஜ் ஆகிட்டு, அண்ணனுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே மேரேஜ் ஆகிடுச்சு, தம்பிக்கு 2 வருஷம் கழிச்சு தான் மேரேஜ் ஆகிடுச்சு. தம்பிக்கு மேரேஜ் பண்ணால் குழந்தை நினைச்சு, அண்ணன் ஒய்ஃபு குழந்தை இல்லை. ஸோ அது அந்த ஃபேமிலியில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு க்ரியேட் பண்ணும். அது அந்த இண்டிவிஜுவலாக இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் அந்த வலியும் வருத்தமும் தெரியும். நம்ம வெளியிலேருந்து பேசிடலாம், அவங்க வந்து ஒரு இடத்துலையும் பேசுறதுலையும் நிற்கிறதுலையும், அவங்க மற்றவங்க கூட இன்டர்பிரேட் பண்ணுறதுலையும், அவங்க மற்றவங்க பதில் சொல்கிறதுலையும் எல்லாத்துலேயுமே ஒரு சகஜமான சூழ்நிலை இருக்காது. முன்னெல்லாம் ரொம்ப கொடுமை. அதாவது இப்போ எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டோம், அதோட இம்பேக்ட் அவ்வளோ கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப 4 இடத்துல பார்க்குறப்ப நிறைய இடத்துல அந்த இம்பேக்ட் இருக்க தான் செய்யும். நான் அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, நம்மகிட்ட வர இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்டுக்கிட்ட ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். ஒருத்தரும் இண்டிவிஜுவல் யூனிக்கான ஆளுங்க, அதனால் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. சரி, அப்படியே கம்பேர் பண்ணுற சூழ்நிலை வந்துச்சுனாலும் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அஃபர்மேஷனை க்ரியேட் பண்ணுங்கள். இன்னொரு 3வது விஷயம் நான் சொல்லக்கூடிய பேஷண்ட்டுக்கு, ஒரு சித்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சித்தர்கிட்ட போய் ஒருத்தர் வந்து, ஐயா எனக்கு எவ்வளவோ தொழில் பண்ணுறேன், எந்த தொழிலையும் நான் வெற்றியை அடைய மாட்டேன்றேன், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் என்ன சொல்கிறார், சித்தர் நீ வந்து வழியையும் முடிவையும் ஒன்றாக்க, என்ன வழியில் ரோட்டில் போறியோ, நீ எந்த முடிவில் போய் நிற்கணும்னு நினைக்கிறியோ அந்த 2த்தையும் ஒன்றாக்கு அப்படின்றார். அதுதான் இந்த இன்ஃபர்டிலிட்டி கேஸுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ குழந்தை வேணும்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கான சில முயற்சிகளையும் மருந்துகளையும் எடுத்துக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களோட டிட்டர்மினேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். குழந்தையோடு நீங்கள் போய் உங்கள் குலதெய்வம் கோயிலில் நிற்கிற மாதிரியோ, குழந்தையோட போய் உங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் உட்கார்ற மாதிரியோ நிறைய பிக்சரை க்ரியேட் பண்ணும். குழந்தையோடு நீங்கள் விளையாடுற மாதிரியோ நிறைய பிக்சர் க்ரியேட் பண்ணும். அந்த மாதிரி பாசிட்டிவ் அஃபர்மேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ண தான் ஒரு பிரிட்ஜுக்கு டெவலப் ஆகும். அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷனை அந்த இண்டிவிஜுவல் நிறைய டெவலப் பண்ணும். குலதெய்வம் கோயிலில் போய் தொட்டியில் கட்டிட்டு குழந்தை பிறந்தவொடனே நான் வந்து இந்த தொட்டில் கழட்டி சாமிக்கு பொங்கல் வச்சு படைக்கிறேன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வரவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு குழந்தை உண்டாகுது. ஏன் எப்படி அந்த போய் அந்த அரச மரத்தில் தொட்டில் கட்டினா குழந்தை வந்துடுமா? அதுக்கு காரணம் அவங்க வந்து அதே கோயிலில் போய் திரும்பி தொட்டில் கழட்டி அங்கே பொங்கல் வைக்கிற மாதிரி நினச்சிட்டே இருப்பாங்க. அவங்க நினைக்க அங்கே அந்த தொட்டில் கழட்டுற மாதிரியும் அவங்க பொங்கலை வைக்கிற மாதிரியும் நினைக்க அது டெஃபினட்டாக அது நடக்கும். ஒரு நாள் அவங்க போவாங்க, அந்த தொட்டில் கட்டுவாங்க, அந்த இடத்துல பொங்கல் வைப்பாங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷனை நிறைய க்ரியேட் பண்ணுங்க. இட் வில் கிரியேட் மோர் பிரிட்ஜ். அதுதான் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தைய உண்டாக்கும் அப்படின்ட்டு இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்டுக்கு நான் சைக்காலஜிக்கலாக ப்ரொமோட் பண்ணுறேன் இந்த விஷயத்தை. அதை விட எல்லாத்த விட நான் மேஜராக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்டுக்கு நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் டவுன் ஆகாது, டாமினண்ட்டாக இருக்குது. எப்பயுமே ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருக்குது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் மட்டும் இருக்காது. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருந்து நம்ம 4 பேர் ஹர்ட் பண்ணால் தப்பு கிடையாது. ஹர்ட் பண்ணால் அவன் வந்து நமக்கு ஒரு லெசன் கொடுப்பான், நீ இப்படி ஹர்ட் பண்ணுற அப்படி இருக்காது இப்படி இருக்குன்னு சொல்லுவான். ஓகே, அப்போ நம்ம சேஃப் ஆகும். நம்ம சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருக்க சேஃப் ஆகும். அதாவது ஷேப் ஆகும், சேஃப் ஆகும். ஆனால் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருந்தோம்னா நம்ம யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நம்ம பாட்டுக்கு டவுன் ஆகி உள்ள டிப்ரெஸ் ஆகிட்டு உள்ளுக்குள்ளே அப்படியே கிணத்துக்குள்ளே உள்ள இறங்கிட்டே இருக்கும். நம்மகிட்ட யாரும் பேசவும் மாட்டாங்க, நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க.
ஸோ இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட் நான் சொல்லிட்டு பி டாமினன்ட், பி போல்ட். நீங்கள் இல்லை என்னால் போல்டாக சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் தான் இருக்குன்னா இருந்துட்டு போங்க, அது உங்களை குழந்தை நிறுத்தும். என்னால் முடியும்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அதை நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது உண்டு. என்னோட சைக்காலஜிக்கல் அப்ரோச்சில் வந்து டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய பிரிட்ஜ். ஸோ திஸ் இஸ் வாட் யூ டு. திஸ் இஸ் வாட் யூ டு இன் தி சைக்காலஜி. அதனால தான் நிறைய சக்ஸஸ் இருக்குது. அதாவது குழந்தையே நிற்காதுன்னு சர்டிஃபை பண்ண கேஸ் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். ஓகே, அந்த மாதிரி என்கிட்ட கேஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது. என்கிட்ட வந்தால் நான் எந்தெந்த கேஸை எப்படிலாம் சக்ஸஸ் பண்ணேன்னு என்கிட்ட ஹிஸ்ட்ரி ரிப்போர்ட் வச்சுருக்கேன். அதை வர பேஜில் டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எந்தெந்த கேஸில் சக்ஸஸ் பண்ணேன்னு அதுக்கு டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டு. சார் இப்போ வந்து நம்ம அலோபதியாக இருந்தாலும் இங்கேயா இருந்தாலும் ஒரு எக்கை ட்ரிகர் பண்ணுறோம் பேபி ஃபார்ம் ஆக. இப்படி பண்ணாமல் நேச்சுரலாக நீங்கள் மெடிசன் கொடுத்து அவங்களுக்கு ரெடி பண்ணுறீங்க. ஐ மீன் நேச்சுரலாக பண்ணுறது அலோபதியில் டிஃப்ரெண்ட் டைப்பு. தட் மீன்ஸ் அவங்க வந்து ரொம்ப பாடியை வந்து இன்ஜெக்ஷன்ஸு, லேப்ரோஸ்கோபி, ஐவிஎஃப், ஐஒய், திஸ் கைண்ட் ஆஃப் இது வந்து ஜஸ்ட் இன்டேக் மெடிசன் இப்படி எடுத்துக்கிறோம். ஸோ இது ஜஸ்ட்டை வந்து ஒரு காஃப் சிரப் எடுத்துக்கிற மாதிரியோ ஒரு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வந்து கம்மியான ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத காம்பவுண்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க சித்தால. அப்படி இருக்கும் போது அந்த எக் வந்து ஹெல்த்தியாக இருக்குமா? ஒன். செகண்ட் வந்து அந்த மாதிரி ட்ரிகர் பண்ணி பிறக்கிற அந்த எக்கோட அந்த குழந்தை வந்து பிற்காலத்துலேயும் ஹெல்த்தியாக இருக்குமா? இதை சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி அப்படின்றது என்னென்னா, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, நம்ம அப்பா அம்மாவோட ஒரு பெட்டர் வெர்ஷன் தான் நம்ம அப்பா அம்மா. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அப்பா 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக உண்மை ஜெனட்டிக்கலாக நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம வந்து பெட்டராக தான் மாடிஃபை ஆகிட்டு வரோம். ஏன் அப்படின்னா ஒரு எக்கை ஒரு ஸ்பெர்ம் போய் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பெர்ம் வேற 200 ஸ்பெர்ம் வந்தாலும் அந்த ஸ்பெர்மில் பெஸ்ட் அவுட் ஆஃப் 200 மில்லியன் அதில் ஒரு ஸ்பெர்முக்கு அதுக்கு வேரியஸ் டெஸ்ட்டு வச்சுருக்கு. நம்ம நேச்சரே டைல் இல்லாத அவாய்ட் பண்ணும், ஹெட் இல்லாத அவாய்ட் பண்ணும், அதை பிஹெச்சை பார்க்கும், அதோட மொட்டிலிட்டியை பார்க்கும். அந்த மாதிரி ஒரு ஆர்மி செலெக்ஷன் மாதிரி ஒரு ஆர்மி செலெக்ஷனில் 200 மில்லியன் பேர் ஒருத்தன் போகிறான் ஒரு ஆர்மி செலெக்ஷனில். அதில் தி பெஸ்ட் ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்ககிட்ட வந்து ரைஃபில் கொடுத்து போய் சொல்கிறான்னா அவன் எவ்வளோ சூப்பராக சொல்லுவான். அந்த மாதிரி நேச்சரே ஒரு மிகப்பெரிய ஒரு டாமினண்டான ஒரு பர்சனை கிரியேட் பண்ணி இது நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி நடக்குது. அப்போ அதில் வளர குழந்தையும் எப்படி தான் இருக்கும்? நேச்சுரலாக பெட்டராக தான். ஓகே, எல்லா சூழ்நிலையும் எல்லா பிரச்சனையும் தாங்குற அளவுக்கு வலிமையான ஒரு குழந்தையாக தான் அந்த குழந்தை இருக்கும். சரி, இப்போ ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலிட்டி சென்டரில் நம்ம சூஸ் பண்ணுறோம், ஆர்டிஃபிஷியலாக சூஸ் பண்ணுறோம். இப்போ வேற நம்ம தான் சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணுறப்ப அது யூஸ் ஆகிறப்ப இந்த ப்ராசஸ்லாம் அது ஆர்மியில் ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குல்ல, கயிறு கட்டி நடக்க வைக்கிறாங்க, கயிறில் ஏற வைக்கிறாங்க, ஓட விடுறாங்க எல்லாம். இந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணி டைரெக்டாக ஒரு எக்ஸைஸ் யூஸ் பண்ணுறப்ப அது கம்ப்ளீட் ரெக்கமெண்டேஷனில் ஒரு ஆர்மி பெரிய ஆஃபீஸர் வந்து கன்னை கையில் கொண்டு போய் சொல்கிறாங்க மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே ஒரு மிகப்பெரிய ஆர்மி ஆஃபீஸரை சூஸ் பண்ணுற மாதிரி. அவன் வந்து சிப்பாய் லெவல்லேருந்து வந்து எல்லா இதுவும் பண்ணால் தான் லெஃப்டினன்ட் கர்னலாக ஒரு மிகப்பெரிய ஆர்மி ஆஃபீஸர் ஆக முடியும். ஸோ அது வந்து நேச்சராகவே பண்ணுது. இப்போ நீங்கள் எக்கு டெவலப்மெண்ட்னு கேட்டீங்க. எக்கு டெவலப்மெண்ட்ன்றது நம்ம பாடியே பண்ணணும். அதுக்கு நீங்கள் மருந்து தான் சாப்பிடணுன்ற அவசியமே இல்லை. நம்ம பாடியில் ஹார்மோன் பேலன்ஸாக இருந்தது நேச்சரே கரெக்டாக எக் டெவலப்மெண்ட்டாக பண்ணணும். எல்லாமே நேச்சரே பார்க்கணும். நம்ம வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும். அந்த எக் கிரவுத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அது தானாகவே இல்லாமல் பார்க்கணும். எக் கிரவுத்துக்குன்னு சில மெடிசன் பர்டிகுலராக அந்த டேட்டில் இந்த மூலிகை எடுத்துக்கிட்டால் எக் கிரவுத் ஆகும், கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகும். ஓகேவா? இந்த பர்டிகுலர் டேட்டில் என்னென்னா ஓவுலேஷன் கரெக்டாக நடக்கும். அதுக்கெல்லாம் தனித்தனி மூலிகை அந்தந்த மூலிகைகளை சரியான இடத்துல சரியான மெத்தடில் யூஸ் பண்ணால் டெஃபினட்டாக அந்த மூலிகை அதை ப்ரொமோட் பண்ணும். So you are not giving general medicine. General medicine. Specific. Okay. இப்போ அந்த எக் கிரவுத்தில் இல்லை கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சரில் அந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு அதுக்கான மூலிகைகளை சரியாக பயன்படுத்தி கொடுத்தா நிச்சயமாக ரிசல்ட். ஓகே, சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. மூலிகை பிளைன் மூலிகையை கொடுக்குறப்ப வந்து கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் கிடையாது. ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்கிறேன். இப்போ வந்து காமாலை பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, காமாலை பேஷண்ட்டுக்கு நம்ம சித்தர்கள் சொல்கிறது இதுதான், என்னது
கீழாநெல்லி தான். கீழாநெல்லியை சமூலமாக வேரோட எடுத்து, சமூலம்னா ஹோல் பிளான்ட் எடுத்து நல்லா அலசி நல்லா அரைச்சி மோரோட கலந்து சாப்பிட்டா அது டெஃபினட்டாக பிலிருபின் லெவலில் நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஜாண்டிஸை நார்மல் பண்ணும். ஆனால் அதுலேயே நீங்கள் அல்கலாய்டாக பிரித்து, ஓகேங்களா, அதில் இருக்கிறபடி அந்த ஸ்பெசிஃபிக் அல்கலாய்டை பிரித்து கொடுத்து அதில் நீங்கள் ஜாண்டிஸை நார்மல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குதான் சார். ஸோ ஒரு சமூலமாக என்ன சொல்ல வரீங்க, அதாவது நான் சித்த மருந்துகளை நேரடியாக முழுமையாக பயன்படுத்துறதுல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. ரொம்ப காம்பனண்ட்டாக ரொம்ப அல்கலாய்டாக போனால் கண்டிப்பாக அதுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்கும். இப்போ இந்த அந்த மெடிசன் மூலமாக அந்த எக்கு ட்ரிகர் பண்ணி நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, ஒரே மெடிசன் தான் கொடுக்குறீங்க, பட் மல்டிபிள் குழந்தைங்களுக்காக கொடுக்குறீங்க. தட் மீன்ஸ் ட்வின்ஸ், ட்ரிப்ளெட்ஸ் மாதிரி அந்த மாதிரி கன்சீவ் ஆகிறாங்க மெடிசன் மூலமாக போனாவே. அதாவது 2-3 குழந்தைங்க கன்சீவ் ஆகுறதுனா ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலிட்டி சென்டர் தான் நடக்கும் நிறைய. ஓகே, நேச்சுரல் ஃபெர்டிலிட்டியில் 99% ஒரு குழந்தை தான். ஒரு குழந்தை தான். 2 குழந்தைன்றது யூஸ்வலாக மேலோட ஸ்பெர்மும் ஃபீமேலோட எக்கும் ஃபியூஸ் ஆனாவே அது ஜைகோட்டாக ஃபார்ம் ஆகும். ஒன்ஸ் ஒரு ஸ்பெர்ம் உள்ளே போயிட்டாவே அந்த ஜைகோட்டோட வால் வந்து பயங்கர திக்காக மாறிடும். திக்காக மாறி மற்ற ஸ்பெர்ம் உள்ளே விடாது. அது அந்த மாதிரி ஒரு நேச்சரே ஒரு மிகப்பெரிய ப்ரொடெக்ஷனை வச்சிருக்கு. எதுக்கு? ஜைகோட்டில் வச்சிருக்கு. அந்த வால் வந்து ஒரு ஸ்பெர்ம் உள்ள நுழைஞ்ச ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த வால் அவ்வளோ டைட்டாக மாறிடும். மற்ற எத்தனை ஸ்பெர்ம் போனாலும் வெளில தான் சுற்றி நிற்கும். ஸோ இது மொத்தம் இது ஜைகோட் அப்படியே டபுள் செல்ஸா 4 செல்ஸா 16 செல்ஸா அப்படி பிரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். அதை மற்ற சுற்றி இருக்க ஸ்பெர்ம்லாம் அப்படியே உள்ளே நுழையாது. அந்த அளவுக்கு ஒரு நேச்சுரல் ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். அப்படி இருந்தாலும் எப்படி சார் நேச்சுரல் ட்வின்ஸ் வருதுன்னா, இந்த எண்டில் ஒன்று அந்த எண்டில் வருது, சேம் டைமில் 2 ஸ்பெர்ம் உள்ளே போந்துச்சுன்னா அந்த டைமில் ட்வின்ஸ் ஆகிடும். ஓகே, அப்படி ஆகிற ட்வின்ஸ் வந்து சில குழந்தைங்க 3 months 4 monthsல பார்த்தீங்கன்னாவே ஒன்று அபார்ட் ஆகுது. இல்லை, அதுதான் விஷயம். நீங்கள் நேச்சுரலாக ட்வின்ஸ் ஃபெர்டிலைஸ் ஆனால் அபார்ட் ஆகாது. 90% ஆகாது. நேச்சுரலாக ஒரு ட்வின்ஸ் கிரியேட் ஆகுதுன்னா 90% அது அபார்ட் ஆகும். ஆனால் நீங்கள் ஆர்டிஃபிஷியலில் ஒரு ட்வின்ஸோ இல்லை 3 குழந்தை 4 குழந்தை வருதுன்னா அது வந்து நிறைய அபார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஏன்னா நேச்சுரல் தானே, அதை நேச்சுரலாக பண்ணியிருக்கப்ப அதுக்கான ப்ரொடெக்ஷனை பாடியே தந்துடும். ஜைகோட் லெவல்லே அதை கிரியேட் பண்ணிடும். ஃபியூஷனில் அதை பிரியறதுலேருந்து அது போய் அட்டாச் ஆகிறதுலேருந்து அதுக்கு பிளட் சப்ளை கொடுக்கறதுலேருந்து அதை பாதுகாக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் அந்த யுட்ரஸும் அந்த மதர் பாடியும் பண்ணிடும். ஓகேங்களா, நேச்சுரல். சார், இப்போது இது வந்து மதர்ஹுட்காக நான் கேட்குற கேள்வி. இந்த இன்ஃபர்டிலிட்டி வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாராலையுமே கண்டுபிடிக்க முடியுது. ஐ மீன் பியூபர்ட்டியாக இருக்கிற அந்த பொண்ணு இருக்கும்போது அந்த நேரத்துலேருந்தே எந்த மாதிரியான மெடிசன் தான் அம்மாங்க வந்து பொண்ணுங்களுக்கு கொடுக்கலாம் இந்த இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸை சந்திக்காமல் இருக்கிறதுக்கு? கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாவே இன்ஃபர்டிலிட்டி இல்லாமல் இருக்கும். ஒரே விஷயம் என்னென்னா அவங்களோட பூப்பு சுழற்சி, அதாவது பீரியட் சைக்கிள் நார்மலாக இருக்கான்னு கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டு வந்தால் போதும். அதை மட்டும் ரெகுலேட் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூ வராது. சார், அதில் வந்து மெயின் வந்து என்ன உணவில் பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூ ரெகுலராக கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு 1 or 2 times கொடுக்கணும். அதே மாதிரி உளுந்தங்களி வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது உளுந்துலால் செஞ்ச உணவு வகைகள் நிறைய கொடுக்கணும். அந்த மாதிரி இன்னும் எதெல்லாம் வந்து மாதுளம்பழம் ரெகுலராக சாப்பிட வைக்கும். அதாவது ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு ஃப்யூச்சரில் இன்ஃபர்டிலிட்டின்னு ஒரு இஷ்யூ வரவே கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, மதராக இருக்கீங்க அப்படின்னா அந்த குழந்தை அனிமிக்காக இருக்க விடாதீங்க. அந்த குழந்தை அனிமிக்காக இருக்கக்கூடாது. 2வது அந்த குழந்தைக்கு சைக்கிள் நார்மலாக அனிமிக்காக இல்லை, சைக்கிள் நார்மலாக அந்த குழந்தைய நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. அதுக்கு தேவையான ஃபுட்டு நான் சொல்கிற மாதிரி மாதுளம்பழம், பேரிச்சம்பழம், இன்னும் என்னென்ன இது ரொட்டீன் ஃபுட்டு சார். நீங்கள் ஹர்பலாக ஏதாவது கொடுக்கணுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேப்பில் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க, டிவார்மிங் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் மெடிசனலாக என்ன மெடிசனலாக கொடுக்கணும்னா அசோகப்பட்டை தான் தி பெஸ்ட் ட்ரக் ஃபார் யூட்ரஸ். எல்லாருக்குமே சொல்ல அது எப்போதுலேருந்து சாப்பிடலாம்? அசோகப்பட்டையை நீங்கள் அடல்சன் பீரியட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். அசோகப்பட்டையில் நிறைய சூர்ணமாக வந்துருச்சு. அசோகப்பட்டை சூர்ணம் இருக்குது, அசோகப்பட்டையில் வந்து கஷாயம் இருக்குது, அசோகப்பட்டையில் வந்து அரிஸ்டம் இருக்குது. ஓகேங்களா, அசோகப்பட்டையை ஏதோ ஒரு கேப்சூல் ஃபார்மில் நிறைய வந்துருச்சு. ஏதோ ஒரு ஃபார்மில் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுத்துருவாங்க. ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்க மட்டும் இங்கே நான் ரெகுலராக கொடுத்துட்டு அதை நார்மல் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா ஜென்ரலாக சொன்னால் இந்த உணவு வகைகளே மாதுளம்பழம்,
இந்த மாதிரி ஐட்டங்கள், இந்த வாழைப்பூ, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சூப்புன்ற பேர்ல நிறைய கஷாயங்கள் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஜென்ரலாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் வாக்கிங் போகும்போது. உண்மை தன்மையை பார்த்துக்கோங்க. அந்த உண்மை தன்மை அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அது வந்து நீங்களா செஞ்சு சாப்பிட்ற முருங்கைக்கீரை சூப்பு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா அவங்க எந்த கீரையை போடுறாங்க, எந்த பவுடரை வச்சு கலக்குறாங்கன்றது நமக்கு தெரியாது இல்லையா. முருங்கைக்கீரை வந்து ஒரு தி பெஸ்ட் ட்ரக் ஃபார் உமன். முருங்கைக்கீரை அது வந்து அயன் டெஃபிஷியன்சி இல்லாமல் பார்த்துக்கும். இன்னொன்று இந்த பீரியட்ஸை நார்மலாக ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் முருங்கைக்கீரை சூப் குடிச்சா பிடிக்கும். ஓகே, எவ்வளோ பிடிக்கும் நீங்கள்? இப்போ இவங்க சொன்னாங்கல்ல சார், அந்த பெண் குழந்தைங்களுக்கு ஃபுட் ஹேபிட்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு வராங்க. ஓகே, ஆனால் அவங்க படிக்கணும் அப்படின்னு அந்த ஸ்ட்ரெஸ்லேயே வராங்க 12th வரையுமே. அதுக்கப்புறம் வீட்டில் எந்த வித வேலைகளும் எதுவும் செய்கிறது கிடையாது. அவங்களே அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் ஆகுது. ஸோ அதை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து வீட்டு வேலைகளுக்கும் அந்த இன்ஃபர்டிலிட்டி வருது, அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்படியே இருந்தாலுமே இப்போ இருக்கிற கப்புள்ஸ்லாம் வந்து ஆண் பெண் அப்படிலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற வேலைகளையும் அவங்களே எடுத்து பார்க்க ஈக்குவலி ஷேர்ன்றது இப்போ டெவலப் ஆகிடுச்சு. எல்லா வேலையும் சமையல் வேலை இருந்து எல்லாமே பாதி செய்யணும். அவங்களே அதை பார்க்கறதுனால ஸோ அதில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகி இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நிச்சயமாக ஆக்சுவலாக சின்ன சின்ன வேலைகள் வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை தடுத்து இருந்துச்சு. ஆக்சுவலாக இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்டுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடாது. அதனால கான்ஸ்டிபேஷன் தான் ஃபஸ்ட் நான் கான்ஸ்டிபேஷன் தான் ட்ரக் தருவேன். வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுற லேடிஸுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமே இருக்குது. ஏன்னா அவங்க வேரியஸ் பொசிஷனில் அவங்க நிறைய பொசிஷனில் உட்காந்து கோலம் போடுவாங்கிறதுனால அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது. அந்த கோலம் போடுற தன்மை இப்போ மாறி போச்சு. ஏன்னா ஸ்டிக்கரை ஒட்டிடுறோம். ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன வேலை, அந்த கைக்குத்தல் அரிசி அதெல்லாம் இப்போ நம்ம பண்ண முடியாது. வீட்டில் குனிஞ்சு பெருக்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு மெடிசனல் வேல்யூ இருக்குது, மெடிசனல் எஃபெக்ட் இருக்குது. குனிஞ்சு பெற்று இன்னொன்று இப்போ வந்து மாப் வச்சு துடைக்கணும் இல்லைங்களா, உட்காந்து துடைக்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அதுக்காக எல்லோரும் உட்காந்து தொடங்கன்னு சொல்லுவேன். உட்காந்து துடைச்சா அது ஒரு ப்ராப்பரான எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸில் பெல்விக் போன்லாம் பயங்கர ஸ்ட்ரென்த் ஆகும். நம்மளோட அது ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரி ஆகும். அதனால் நம்மளால் முடிஞ்ச வீட்டு வேலைகளை செய்கிறது நல்லது. குழந்தைங்களை, பெண் குழந்தைகளை எல்லாருமே விழுஞ்ச சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டே இருந்தால் பாடி நல்லா ரெகுலேட் ஆகும். ஸோ அதனால் எந்த அளவுக்கு ஃபிசிக்கல் வேலை, நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், யோகா, மெடிடேஷன் எல்லாமே சொல்கிறோம். வீட்டில் செய்யக்கூடிய வேலைகள், சின்ன சின்ன வேலைகள் கண்டிப்பாக செய்யணும். ஓகே சார், இப்போ பாடியில் எந்த சிம்டம் அவங்களுக்குள்ள இன்ஃபர்டிலிட்டி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்? அவங்க செல்ஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னா அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே பீரியட்ஸை ரெகுலராக வச்சுக்கிட்டா அவங்க இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூ வராது. இல்லை அவங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான பெண் உணர்வுகள் கொஞ்சம் குறைவாகும். அது ஒரு பெண்ணுக்கே தெரியும். ஓகே, நமக்குள்ள பெண்ணுக்கான உணர்வுகள் கம்மியாக இருக்குன்றது பெண்ணுக்கே தெரியும். ஓகே, ஸோ அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஃப்யூச்சரில் இதை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு. சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, ஈஸ்ட்ரோஜன் பம்புன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. உடம்புல ஈஸ்ட்ரோஜன் பம்ப் பண்ணுறதுக்கு சில வேலைகள்லாம் இருக்குது. கையில் ரெகுலராக வளையல் போட்டால் ஈஸ்ட்ரோஜன் பம்ப் ஆகும். காதில் ரெகுலராக கம்மல் போட்டால் ஈஸ்ட்ரோஜன் பம்ப் ஆகும். ரெகுலராக செயின் நிறைய யூஸ் பண்ணால் ஈஸ்ட்ரோஜன் பம்ப் ஆகும். காலில் ரெகுலராக கொலுசு போட்டால் ஈஸ்ட்ரோஜன் பம்ப் ஆகும். ரெகுலராக பூ யூஸ் பண்ணால் ஈஸ்ட்ரோஜன் பம்ப் ஆகும். பெண்மைங்களுக்குரிய எல்லா கேரக்டரையும் ப்ராப்பராக அடாப்ட் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஈஸ்ட்ரோஜன் பம்ப் ஆகும். நீங்கள் யூஸ்வலாக பாருங்கள், இந்த கையில் வளையல் போட மாட்டேன், கழுத்தில் செயின் போட மாட்டேன், காது கம்மல் போட மாட்டேன், காலில் கொலுசு போட மாட்டேன் அப்படின்ற லேடிஸ்க்குலாம் ஈஸ்ட்ரோஜன் சார்ந்த பிரச்சனை இருக்குது, யுட்ரஸ் சார்ந்த பிரச்சனை. பட் நீங்கள் எவ்வளோ பெரிய போஸ்டில் இருந்தாலும், எவ்வளோ டாமினண்ட்டாக இருந்தாலும் இந்த கேரக்டர்லாம் அவாய்ட் பண்ணக்கூடாது. இந்த பெண்கள் இதெல்லாம் நீங்கள் இப்போ நான் சொன்ன இது எல்லாம் வர்மா பாயிண்ட்ஸ். காது கம்மல்லேருந்து, கையில் வளையல்லேருந்து, கால் கொலுசுலேருந்து எல்லாமே வர்மா பாயிண்ட்ஸ். இதெல்லாம் அந்த பெண் தன்மையை ஈஸ்ட்ரோஜனை பம்ப் பண்ணிகிட்டே இருக்கும் பாடி. ரெகுலராக மல்லிப்பூ யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஈஸ்ட்ரோஜன் நல்ல பம்ப் ஆகும். பர்டிகுலராக ரீசன்ட் டேஸில் வந்து மல்லிப்பூ வந்து நல்ல இதை கண்ட்ரோல் பண்ணும், இந்த ப்ரொலாக்டின் இஷ்யூ இல்லாமல் பார்க்கும். ஸோ மல்லிப்பூ வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து ஃபெமைன் கேரக்டரை இன்டியூஸ் பண்ணுற ஒரு ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து ஃபெமைன் கேரக்டராக இன்டியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதில் பர்டிகுலராக ரெகுலராக மல்லிப்பூ யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ரொலாக்டின் இஷ்யூவே வருது.
ஒன்றும் இல்லை, ரெகுலராக மல்லிகைப்பூவை பயன்படுத்துறவங்களுக்கு ப்ரொலாக்டின் ப்ராப்ளம் வரல. மல்லிகைப்பூவை பார்க்காத ஆளுங்களுக்கு தான் ப்ரொலாக்டின் ப்ராப்ளம் வருது. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நிறைய பூவெலாம் ஆர்டிஃபிஷியலாக வளர்த்து அந்த பூவில் ஸ்மெல்லே இல்லாமல் அந்த பூவை முன்னெல்லாம் மல்லிகைப்பூ கட்டி வச்சா கொஞ்ச நேரத்தில் வதங்கிடும். இப்போ கட்டி வச்சா 2 நாள் பூ அப்படியே பிளாஸ்டிக் பூ மாதிரி நிற்கிது. அதையும் இப்போ மாடிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ ஒரிஜினலாக இருக்கக்கூடிய பூவுக்கு அந்த பூக்குரிய வேல்யூ இருக்குது. டெஃபினட்டாக அது வந்து ஒரு மிகப்பெரிய பெண் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணக்கூடிய வேல்யூ பூ பண்ணும். ஓகே சார். அண்ட் ஃபைனலாக டோட்டல் காஸ்ட் ஆஃப் த சித்தா ட்ரீட்மெண்ட். டோட்டல் காஸ்ட் எஸ். ஆக்சுவலாக நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எவ்வளோ இருக்குது? நான் ஒரு பேஷண்ட்டை வச்சு சொல்கிறேன். ஒரு பேஷண்ட் வந்து என்கிட்ட ரொம்ப வெளியூர்லேருந்து வந்துட்டு போனாங்க. அவங்க வந்து அந்த ஊர்லேருந்து வந்துட்டு போகிறப்ப காருக்கு ஒவ்வொரு முறையும் வரப்போ அங்கேருந்து 5000 ரூபாய்க்கு காருக்கு செலவு பண்ணுவோம், போகிறதுக்கு 5000 ரூபா செலவு பண்ணுவோம். 10000 ரூபா ஒரு முறை நான் வந்துட்டு பார்த்துட்டு போகிறதுக்கு அவங்க ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் மட்டுமே காருக்கு 10000 ரூபா செலவு பண்ணுவாங்க. வேற என்னோட மெடிசன் பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து வித்தின் 1000-1500 தான் இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து வித்தின் 1000-1500. மோஸ்ட்லி 2 பேருக்கும் சேர்ந்து வித்தின் 3000 தான் மெடிசன் காஸ்ட் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 months கால்குலேட் பண்ணிங்கன்னா கூட நாட் மோர் தென் 30,000. ஸோ அதுக்குள்ளேயே நம்ம வந்து பேஷண்ட் சக்ஸஸ் பண்ணிடலாம். அன்லஸ் அதர்வைஸ் எந்த காம்ப்ளிகேஷனும் இருக்கக்கூடாது. காம்ப்ளிகேஷன் ஏதாவது ஒரு மேஜரான ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்குது, 2 ஓவரியும் பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்குது, அப்புறம் வந்து ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் இருக்குது, அந்த மாதிரி மேஜர் இஷ்யூ இருந்ததுன்னா அதுக்கான ட்ரக்கை மட்டும் நம்ம அடிஷ்னலாக பண்ண வேண்டியது இருக்கும். அன்லஸ் அதர்வைஸ் இந்த மேஜர் இஷ்யூஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நாட் மோர் தென் 30,000 பர் மந்த் வந்து 3000 அவ்வளோதான் செலவாகும். ஓகே. ஸோ இதை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. அளவு சைட் அவ்வளோ அங்கே எவ்வளோ செலவாகுது, இங்கே எவ்வளோ செலவாகுது. இப்போ நான் அதான் சொன்னேன், எனக்கு கொடுக்குற ஃபீஸோ மெடிசனை விட அந்த பேஷண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் தான் அதிகமாக செலவு பண்ணும். ஓகே. ஸோ அதனால் நம்மளோட காஸ்ட் ஆஃப் எஃபெக்டிவ்னஸ் வந்து ரொம்ப அதிகம். நமக்கு பண்ணுற செலவு அதிகம், ஆனால் பலன் வந்து 100 மடங்கு. இன்னொன்று ஃபைனலாக நான் சொல்லிக்கிறது என்னன்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலிட்டி சென்டர் போயிட்டு நீங்கள் குழந்தையோட வெளியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கும். ஆனால் சித்தா ட்ரீட்மெண்ட்டில் ஒரு நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி ஆகி வெளில வரீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை எதுவும் இருக்காது. இதுதான் ஃபைனல் கன்க்ளூஷன். சார், அப்புறம் பேஷண்ட்ஸ் உங்ககிட்ட இந்த ஃபார்மேஷனில் மெடிசன் வேணும்னா அது மாற்றி தர முடியுமா உங்களால்? அதாவது பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுத்தோம். அது மாதிரி என்னால் ஆயில் சாப்பிட முடியாது, என்னால் கஷாயம் குடிக்க முடியாது அப்படின்னு என்னால் துவர்ப்பாக சாப்பிடணும்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுத்துறேன். என்ன கொஞ்சம் டிலே ஆகும். மற்றபடி சக்ஸஸ் ரேட் உறுதியாகும். சரிங்களா?